வணக்கம். ஜனநாயகன் படத்தை பற்றி ஃபைனலாக ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஒன்று இருக்குது. இந்த படத்தை வந்து சென்சார் போர்ட் படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்துட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, அடுத்தவங்க ஏ சென்சார் கொடுத்தோன்னே இந்த படத்தில் சில காட்சிகள் மியூட் பண்ணியிருப்பாங்க, சில காட்சிகள் கட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது வந்து அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ அந்த கட் லிஸ்ட் வந்து முதல்ல சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு. அதை பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் படி எதெல்லாம் கட் பண்ண சொல்லியிருக்காங்க, எது மியூட் பண்ண சொல்லியிருக்காங்கன்றத ப்ரொடக்ஷன் டீம் வந்து கட் பண்ண அந்த சீன்ஸ் மட்டும் இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து சென்சாருக்கு திரும்ப அப்லோட் பண்ணோம். அவங்களோட வெப்சைட்டில் இதை அப்லோட் பண்ணோம். நிறைய பேர் கேட்பீங்க, ஏ சென்சார் தான் கொடுத்துட்டாங்களா, ஏ சென்சார் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் கட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஏ சென்சார் கொடுத்தாலுமே கூட சென்சார் வந்து இந்த காட்சிகள்லாம் நீக்கணும், இந்த காட்சிகள்லாம் மியூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து இவங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு நாள் 2 நாளுக்குள்ள சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ இன்னைக்கு ஒருவேளை அந்த கட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் டீம் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள அந்த கட் லிஸ்ட்டு கட் பண்ண சீன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ சனி ஞாயிறு லீவு, அடுத்த திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளைக்குள்ள சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு எடுக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய சான்ஸ் வராது. அப்படி வந்துச்சுன்னா அடுத்த வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டோட நம்பரை வச்சு அடுத்து தெலுங்கு அப்ளை பண்ணுவாங்க, ஹிந்தி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த தெலுங்கு ஏன்னா இந்த படம் வந்து சைமல்டேனியஸாக தெலுங்கு ஹிந்தி எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுனால தெலுங்கு சென்சார் வாங்கணும், ஹிந்தி சென்சார் வாங்கணும். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 16ஆம் தேதி இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கிறிஸ்டோபர் நோலனோட ஒடிசின்ற படம் ரிலீஸ் ஆகுது, வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. ஓவர்சீஸில் இருக்க நிறைய தேட்டர்ஸ்லாம் வந்து அந்த படத்தை தான் போடுவாங்க. அது கொஞ்சம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கப்புறம். ஸோ அது இல்லாமல் இவங்களுக்கும் சென்சார் வந்து ரொம்ப ஒரு 10-12ஆம் தேதிக்குள்ள தான் இந்த ப்ராசஸ்லாம் முடியுன்றதுனால அதுக்கப்புறம் இவங்க ஒரு ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன ப்ரொமோஷன் எதாவது பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது இந்த படம் 23 இல்லை 30 அந்த வாரங்களில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. படம் ஆல்ரெடி லீக் ஆகிட்டதுனால ரொம்ப டைமும் தள்ளி போட மாட்டாங்க. அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மாதம் கழிச்சு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ இந்த படம் மோஸ்ட்லி ஜூலை 23 இல்லைன்னா ஜூலை 30 இந்த தேதிகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எதா இருந்தாலும் ஒரு வாரத்துக்குள்ள இதுக்கான கிளியரான ரிசல்ட் தெரிஞ்சிடும். நன்றி.